Hi, welcome to Blackboard Learning Excel series. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது certain importantaன functions like proper, concatenate and substitute function, அதுக்கப்புறம் date and time function இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் ஒரு டேட்டா செட்டில் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, நமக்கு வேணுங்கிற அவுட்புட் வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே மொத்தம் 2 ஷீட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஷீட் வந்து ப்ராப்பர், concatenate and substitute function, அண்ட் செகண்ட் ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷனோடது வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷன் வந்து போய்க்கலாம். ஸோ ப்ராப்பர் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ இன்கேஸ் வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த நேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கும், அப்புறம் சம்டைம்ஸ் வந்து மிடில் லெட்டர்ஸ் கேபிட்டல்ஸில் இருக்கும். பட் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல், தென் எவ்ரி திங் ஷுட் பி இன் தி ஸ்மால் லெட்டர். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான ஃபங்க்ஷன் கொண்டு வரதுக்கு தான் நம்ம ப்ராப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே இந்த ரீஜியன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து வெஸ்ட் அதிலெல்லாம் வந்துட்டு, ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் கேபிட்டல்ஸில் இருக்குது, செகண்ட் இது வந்து ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரான ஃபங்க்ஷனில் வேணுங்கிறக்காக ஸோ ப்ராப்பர் ஃபங்க்ஷன் என்டர் பண்ணிட்டு, ஸோ தென் வி நீட் டு செலக்ட் தி என்டையர் டேட்டா செட். ஸோ அந்த டேட்டா செட் கிளிக் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவல் டேட்டா செட்டை என்டர் பண்ணிட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வில் பி இன் கேபிட்டல், அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மால் லெட்டர். So second, concatenation. So concatenation, so from the name we can understand, so we are joining two things, any two things, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, இந்த செகண்ட் கொஸ்டினில் எனக்கு வந்து போஸ்டல் கோடும் ரீஜியனும் வந்து ஜாயின் ஆயிருக்கணும் இதில். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் போஸ்டல் கோட் அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆண்ட் சிம்பிள் தான் வந்து பார்த்தோம்னா கன்காட்டினேட்டை டினோட் பண்ணும். ஸோ ஆண்ட் சிம்பிள், அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு நமக்கு இங்கே இந்த ஃபீல்டில் இல்லாத புது சிம்பிள் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஆண்ட் சிம்பிள், ஸோ அது கன்காட்டினேட் ஆயிரும். அது கூட வந்து ப்ராப்பரான அந்த ரீஜன் செலக்ட் பண்ணுறோம் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறது. அப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி we need to press enter. ஸோ நமக்கு 42420 சவுத் அப்படின்னு வந்து ஆன்சர் வந்துச்சு. ஸோ போத் காட் கன்காட்டினேட்டட். அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூட். ஸோ சப்ஸ்டியூட்னாலே ஸோ நம்ம இன்கேஸ் தப்பாக ஏதோ ஒரு வேர்ட் வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக கரெக்டான சிம்பிளோ இல்லை வேர்டோ டைப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் கொடுக்கும். இப்போ நான் சாம்பிளுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ராஃபிட் வந்து $100 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு, $100 சொல்லி ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. பட் இங்கே நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதை வந்து ஆண்ட் சிம்பிள் வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஸோ சப்ஸ்டிடியூட் அதை கொடுத்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எதுன்னு வந்து கொடுக்கணும். லைக் D4 அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு ஓல்டு டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஓல்டு டெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நமக்கு அந்த டாலர் சிம்பிள் இங்கே சேஞ்ச் ஆயிருக்கணும். அதுதான் வந்து ஓல்டு சிம்பிள், நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய சிம்பிள். அதுக்கப்புறம் அந்த சிம்பிளுக்கு பதிலாக புதுசாக நமக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்குன்னா அண்ட் சிம்பிள், அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். கொடுத்துட்டு லாஸ்ட்ல இருக்கிறது வந்து ஆப்ஷனல், ஸோ நீங்கள் கொடுக்கலாம், இல்லாட்டி 1 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணீங்கன்னா இட் வில் கெட் சேஞ்ச் இன்டு அண்ட். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வேல்யூஸும் கிளிக் ஆயிடும். ஸோ இந்த ஷீட்டில் வந்து நம்ம ப்ராப்பர் concatenate, substitute இந்த 3 ஃபங்க்ஷனும் பார்த்துருக்கோம். ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் டேட்டா செட் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி யூ கேன் கெட் பெனிஃபிட். ஸோ இப்போ டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் நம்ம வந்து போகலாம். ஸோ இங்கே வந்து பிளாங்க் ஸ்பேஸ் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து இப்போ கரண்ட் டேட் கூட என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்னால் கிளாக்கையோ இல்லை கேலண்டரையோ பார்த்து என்னால் இது பண்ண முடியாது. ஸோ கரண்ட் டேட் எனக்கு வந்து வேணும் இதில் அப்படின்னா ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு டுடே அப்படின்னு என்டர் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஸோ கரண்ட் டேட் 26/7 நமக்கு கிடைச்சோம். அப்புறம் டைம் என்ன, இப்போ நான் கரண்ட் ரெக்கார்டிங் லைக் டைம் வந்து என்ன அப்படின்னா நவ், அதுக்கு ஆப்ஷன் நவ். ஸோ கரண்ட் டேட் அதுக்கு வந்து டுடே, ஸோ கரண்ட் டைம் அதுக்கு வந்து நவ் கொடுத்தோம்னா டேட் அண்ட் டைம் நமக்கு கொடுத்துரும். ஸோ கரண்ட் இயர் வந்து எனக்கு வரணும், அது வந்து என்னன்னா இஸ் ஈக்குவல் டு இயர் போட்டு, ஸோ அந்த நம்ம கரண்ட் டேட் வந்து இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ கரண்ட் இயர் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ கரண்ட் மந்த்தும் சேம் அதே மாதிரி தான், ஈக்குவல் டு கொடுத்துட்டு மந்த், தென் we need to press that date and close the bracket and enter கொடுத்து 7th month. ஸோ கரண்ட் டே என்ன, கரண்ட் டே வந்து லைக் இட் இஸ் 26. ஸோ அதுக்கும் டே கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர் கொடுத்தா டேட் கிடச்சிடும். சரி, கரண்ட் ஹவர் அதாவது டைம் என்ன, ஹவர் என்ன, 6 மணியா 7 மணியா அந்த மாதிரி டைம் என்ன அப்படின்னா ஹவர் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அங்கே வந்து கரண்ட் டைம் நம்ம கொடுத்துருக்கோம்னா ஸோ அதை வந்து நம்ம என்டர் பண்ணோம்னா ஸோ யூ வில் கெட் 19 விச் மீன்ஸ் இது வந்து ரயில்வே டைமில் இருக்குது, கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மினிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கும் ஸோ சேம் நீங்கள் வந்து கரண்ட் டைம் கொடுத்தீங்களா அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கரண்ட் செகண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு we need to enter second, open the bracket, அதுக்கப்புறம் அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு enter. ஸோ இட் இஸ் 23 seconds. ஸோ இப்போ நம்ம வந்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். எதுவுமே இல்லாத பேங்க் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம கரண்ட் டேட் அண்ட் டைம் அதோட செகண்ட்ஸ் மினிட்ஸ் ஹவர் எல்லாமே வந்து நம்ம பிரித்து எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த 2 ஷீட்லேருந்து பார்த்த ஃபங்க்ஷன் ப்ராப்பர், concatenate, substitute, டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வில் கெட் பேக் டு வித் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ். ஸோ தேங்க்யூ அண்ட் பாய்.